ஹலோ தமிழா, நான் உங்கள் மனோஜ். இது கிராஸ் த கண்ட்ரிஸ். நாங்கள் கிராஸ் த கண்ட்ரிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா ரிலேட்டட் வீடியோஸ், ஆஸ்திரேலியன் லைஃப் ஸ்டைல் இது தான் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக எங்களோட வீடியோஸ் மோஸ்ட்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்களே பிடிச்சி பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜாப் ஸ்கேம் பற்றி. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாப் ஸ்கேம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படி நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும், எப்படி நம்மளால் செக் பண்ண முடியும், எப்படி காசு கட்டி ஏமாறாமல் இருக்கலாம், அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியா? எங்களுக்கு தமிழ் நண்பர் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் இண்டீடில் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஆஃபர் லெட்டர் ஜென்யூனாக இருக்கா இல்லையா, இந்த கம்பெனி ஜென்யூனாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, நாங்களும் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினோம். அந்த ஆஃபர் லெட்டர் ஓப்பன் பண்ணோன்னே எங்களுக்கு செம ஷாக்கு. என்னன்னா 2 months முன்னாடி இன்னொருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஆஃபர் லெட்டரும் இந்த ஆஃபர் லெட்டரும் எக்ஸாக்டாக சேமாக இருந்துச்சு. பட் வேற கம்பெனி, இதுவும் வேற கம்பெனி, இவர் வேற ப்ரொஃபஷன், அவர் வேற ப்ரொஃபஷன். எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா 2 வேற வேற கம்பெனி, வேற வேற ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு எப்படி ஒரே மாதிரி ஆஃபர் லெட்டர் அனுப்ப முடியும்? அது இல்லாமல் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்பளம், அதில் மென்ஷன் பண்ணியிருக்க அலவன்சஸ் எல்லாமே எக்ஸாக்ட் மேட்சாக இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு செம ஷாக்காக இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இது ஒருவேளை ஒரு ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்ட்டு. அவர்கிட்ட பேசுகிறப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இண்டீட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஜாப்ஸ் நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆஸ்திரேலியா நம்பர்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெச்ஆர்ன்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. அது வெறும் ஆடியோ இன்டர்வியூ தான், வீடியோ இன்டர்வியூ கூட இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு பேசிக்கான சில கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இமீடியட்டாக ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு சைடு அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு கொடுத்த அந்த ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது அந்த சம்பளம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய அலவன்சஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ அகாமடேஷன், அப்புறம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு, கிட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிக்கல், அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. என்னடா பொதுவாக ஆஸ்திரேலியாவில் இவ்வளோதான் தரமாட்டாங்களே அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்துச்சு. இது நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் இதே மாதிரி போக போக நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி செக் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணி நான் கீழே கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது என்ன ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வேலை கிடைச்சிருச்சு, ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியே விசா ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கம்பெனின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க இந்தியாவில் இருக்க கம்பெனி ஒரு ஏஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விசா ஃபார்மாலிட்டிஸை அவங்க மூலயமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்களும் அந்த கால்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த கால் வருது. காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விசா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க, அது இல்லாமல் உங்களோட IELTS இந்த எக்ஸாமோட மார்க் ஷீட்டையும் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. IELTS அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். IELTSங்கிறது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட். இப்போ PR ப்ராசஸ் பண்றாங்க, இல்ல ஸ்டூடெண்டா இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் மேண்டேட்டரியா எடுக்கணும். பட் இப்போ ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்றாங்கல்ல ஒரு எம்ப்ளாயர் மூலமா, அதுக்கு கண்டிப்பா IELTS தேவையில்லை. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு தெரியல அப்படிங்கறதுனால நீங்க IELTS ஸ்கோர் கார்டு கொடுங்கங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்றப்ப என்னன்னா, நாங்களே அந்த IELTSக்கு எக்ஸாமுக்கு அரேஞ்ச் பண்றோம், நீங்க 14,000 இல்லாட்டி 15,000 கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளும் என்ன நினைக்கிறோம், ஓகே நமக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்க போகுது, இது 14,000 தான், இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். பிளஸ் என்னன்னா இதுவும் ரீஎம்பர்ஸ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க வேலைக்கு சேர்ந்தோடனே. ஸோ 14,000 கட்டிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கட்டிடுறாங்க. சில பேர் கட்டாமல் இருக்காங்க, செக் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுதான் இது ஒரு முக்கியமான ஸ்கேம். இப்போ இந்த அமௌண்ட் இல்லாமல் அடுத்து என்ன ப்ராசஸ்ல இந்த மாதிரி விசாக்கு இவ்வளோ காசு வேணும், இந்த விசா ப்ராசஸ் பண்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000, 60,000, சில பேர் 1 லட்சம் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறாங்க. அதுவும் நம்ம என்ன நினைப்போம், சரி 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் கிடைக்க போகுது, 1 லட்சம் தானே அப்படின்னு நம்ம டக்குன்னு பேவும் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஆலஸ்கே போயிடுவாங்க. நம்மளோட மொத்த லைஃப் சேவிங்ஸ் சில பேர் வச்சிருப்பாங்க, அந்த காசு எல்லாமே மொத்தமா போயிடும். இதுதான் அவங்க பண்ற ஸ்கேம். இப்போ ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா அது ஜென்யூனா இல்லை ஃபேக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜாபுக்கு இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, நௌக்கரியிலேருந்து உங்கள் ப்ரொஃபைல் எடுத்தேன், நௌக்கரியிலேருந்து உங்கள் ரெஸ்யூம் எடுத்தேன் அப்படின்ட்டு. இப்போ ஜென்ரலாக ஆஸ்திரேலியா இருக்க கம்பெனிஸ் நௌக்கரியை ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களை எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க.
செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்டர்வியூ ப்ராசஸ் மோஸ்ட்லி வந்து வீடியோ இன்டர்வியூவாக தான் இருக்கும். பொதுவாக அந்த ஹையரிங் மேனேஜர் வந்து ஜூம் கால்லையோ இல்லாட்டி டீம்ஸ் கால்லையோ தான் வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேனலில் 2-3 பேர் கூட இருக்கலாம். அவங்க வந்து வீடியோ இன்டர்வியூவை அவங்ககிட்ட பேசுவாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் முடிச்சு அவங்க பேக்ரவுண்ட் செக் இருக்கும். இதெல்லாம் முடித்த பிறகு தான் ஆஃபரே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து ஹெச்ஆர் பேசிக் கொஷின்ஸ் மட்டும் கேட்டு டெக்னிக்கல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி அவங்க அனுப்புகிற ஆஃபர் இருக்குல்ல, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சேலரி பேக்கேஜ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு சம்பளம் தராங்க அப்படின்னு நம்ம உன்னோட ஆசையை தூண்டுற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ ஃபேமிலி கிட்ஸோடலாம் இருக்கிறப்ப நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் தராங்கன்னா, ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ அகாமடேஷன், கிட்ஸுக்கு எஜுகேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆசை வந்துடும். சரி பரவாயில்ல, நம்மளால் இவ்வளோ சேர்க்க முடியும், இவ்வளோ சேவ் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு ஆஃபர் ரொம்ப ஹை பேக்கேஜ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பே வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். டூ குட் டு பி ட்ரூ அப்படிங்கிறத நான் ஏன் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதில் வந்து இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, payscale.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து மோஸ்ட்லி ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு வேலைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜாக இவ்வளோ தான் சம்பளம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பெஞ்ச்மார்க் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இவ்வளோ சம்பளம் நமக்கு ஜென்யூனா இல்லாட்டி ஃபேக்கா அப்படின்னு. இப்போ பொதுவாக ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியிலேருந்து தான் வரும். @gmail.com இல்லை @yahoo.com அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பேசிக்காக இப்போ யாரும் செய்கிறதில்ல. பட் அதை தாண்டி இப்போ வந்து இமெயில் கரஸ்பாண்டன்சஸ் வந்து அந்த கம்பெனிலேருந்து ரொம்ப கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கிளியராக, ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், யூஆர் செலக்டட் அஸ் அ குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மட்டும் போட்டு வருதா, இல்லை உங்களோட ரோல்ஸு, உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே சேர்த்து வருதா. அப்புறம் அதே மாதிரி இப்போ ஆஃபர் லெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர் வந்து பொதுவாக ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மினிமம் 6 பேஜஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளோட ரோல்ஸ் என்ன, நம்மளோட பேக்கேஜ் என்ன, அப்புறம் நம்மளோட அலவன்சஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ அப்படின்னு அது வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. ஸோ அந்த டாக்குமெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 பேஜஸில் உங்களுக்கு வந்து வெறும் உங்களோட பேக்கேஜ், உங்களோட அலவன்சஸ், உங்களோட ஜாயினிங் டேட் மட்டும் போட்டு வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெட் ஃப்ளாக். நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து எங்களுக்கு வந்த அந்த ஆஃபர் லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர்ஸ் ரொம்ப ஜெனரிக்காக, ரொம்ப அலவன்சஸோட, வேறு எந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கும் திருப்பி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம யூசுவலாக பண்ணுற செக் என்ன? இப்போ ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஃபேக் கம்பெனிஸ் வந்து நல்லாவே வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதை பார்த்தோன்னே நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்புற அளவுக்கு அந்த வெப்சைட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனிஸ் பொதுவாக அவங்களோட வெப்சைட் வந்து .com .au அப்படின்னு முடியும். ஸோ இதுவே ஒரு செக் பாயிண்ட் தான். நிறைய ஜெனரிக் கம்பெனிஸ் வந்து .comனு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். அது இல்லாமல் இன்னொரு செக் பாயிண்ட் என்னென்னா, அது கூகுள் மேப்ஸ். அது அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா அது எந்த லொக்கேஷன்னு காமிச்சிடும். அதோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரீட் வியூ, மேப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்மளால் செக் பண்ண முடியும். சில பேர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஷேர் பண்ணுற பில்டிங்லேயும் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி நிறைய ரெப்யூட்டட் கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனி வந்து லிங்க்டின்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லிங்க்டின்ல வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த கம்பெனி இருக்கா. இப்போ நமக்கு வந்து ஹெச்ஆர் கிட்டேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும், இவங்க தான் ஹையரிங் மேனேஜர் கிட்டேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும். அவங்க லிங்க்டின்ல இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள், இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்குறப்பே வந்து அது இல்லை அப்படின்னா இன்னொரு ரெட் ஃப்ளாக், இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி மாதிரி. இப்போ இது எல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ பாயிண்ட்ஸும் செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாருமே நிற்பாங்க. அதுதான் காசு. இப்போ வந்து விசாவுக்கு காசு கொடுங்க, ஐஎல்ஸ்க்கு காசு கொடுங்க, இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது காசு கொடுங்க. இந்த மாதிரி காசு ரிலேட்டடாக வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஸ்கேம் இல்லாட்டி ஒரு ஃபேக் கம்பெனி அப்படின்னு. ஏன்னா ஆஸ்திரேலியா கம்பெனி ஒருத்தவங்களை ஸ்பான்சர் பண்ணி உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி விசா ப்ராசஸிங் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் IELTS அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ காசு கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அதே இடத்துல நீங்கள் வந்து எதையுமே பே பண்ணாமல் அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு வைஸான டெசிஷன் நான் நினைக்கிறேன்.
இப்போ சில ரேர் சினாரியோஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்க ரிக்வயர்மெண்ட், விசா ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஸ்கூல் காலேஜஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில், நீங்கள் படிக்காத சினாரியோவில் கண்டிப்பாக ஐஎல்ஸ் கேட்கலாம். அப்போ வந்து நீங்கள் காசை பே பண்ணாமல் நீங்களே வந்து அந்த எக்ஸாம் எழுதி அந்த மார்க் ஷீட்டை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இப்போ வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறப்ப. ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த சினாரியோலையும் காசு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பே பண்ணிடாதீங்க. டாக்குமெண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி வேறு இப்போ ஐஎல்ஸ் இருக்குது அப்படின்னா ஐஎல்ஸ் கூட டேரெக்டாக நீங்கள் வந்து அதை பண்ணிவிட்டு அந்த மார்க் ஷீட்டை கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு ஏமாறாமலும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் நண்பர்கள் அனுப்பிச்சிருந்த அந்த ஆஃபர் லெட்டர்ஸும் அந்த இன்ஃபர்மேஷனும் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இன்னொரு எக்ஸைட்டிங்கான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். டேக் கேர்.